வணக்கம். நான் யுவன் ஸ்ரீ வியூஸ் யூடியூப் சேனல்ல இருந்து யுவன் ஸ்ரீ பேசுறேன். ஸ்ரீ விகாரி வருடம் தை மாதம் 10ஆம் நாள் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 2020ஆம் வருடம் காலை 9:54 மணிக்கு உத்திராட நட்சத்திரத்தில் மீன லக்னத்தில் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த காலகட்டத்தில் சந்திரனும் மகர ராசியில் அமர்ந்துள்ளார், சூரியனும் மகர ராசியில் அமர்ந்துள்ளார். இவர்களுடன் சனி பகவான் தன் சொந்த ராசியான மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது 10ஆம் இடத்தின் அதிபதியே ஆட்சியாகிறார். இங்கிருந்து சனி பகவான் 2020 முதல் 2023 வரை ஏறத்தாழ 3 ஆண்டுகள் மகர ராசியில் அமர்ந்து கர்ம வினைகளை தீர்த்து நல்ல பலன்களை எல்லோருக்கும் வழங்குவார். 10ஆம் இடத்தில் ஆட்சிநாதனாகும் சனி பகவான் அங்கிருந்து பல நல்ல சஞ்சார பலன்களையும் 10ஆம் இடத்தில் அமர்ந்து சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக மீன ராசியையும் தன்னுடைய 7ஆம் பார்வையாக கடக ராசியையும் தன்னுடைய 10ஆம் பார்வையாக துலாம் ராசியையும் பார்வையிடுகிறார். இந்த சனி பார்வையால் பல நல்ல பலன்களையும் தருவார். சஞ்சார பலன்களையும் பார்வை பலன்களையும் சனி பகவான் வழங்குவார். இந்த 2020 முதல் 2023 வரை நடைபெறும் சனி பெயர்ச்சியில் விருச்சிக ராசிக்காரர்கள் 7.5 வருட சனி பெயர்ச்சியை முழுமையாக பூர்த்தி செய்து மிக மிக நல்ல பலன்களை இந்த சனி பெயர்ச்சி முதல் பெறப்போகிறார்கள். மற்றும் ரிஷப ராசிக்காரர்கள் அஷ்டம சனியில் இருந்து விடுபடுவதால் ரிஷப ராசிக்காரர்களுக்கும் நன்மை பெறுவார்கள். அதேபோல் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் பாத சனியால் நல்ல காலம் பிறக்கும். மற்றும் கும்ப ராசிக்கு 7.5 சனி தொடக்கும். மகர ராசிக்கு ஜென்ம சனி தொடக்கும். மகரத்திற்கும் கும்பத்திற்கும் சனி பகவான் ராசிநாதன் என்பதால் கெடு பலன்கள் குறைவாகவே இருக்கும், கவலை வேண்டாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியால் அஷ்டம சனி வருவதால் நற்பலன்களில் சிறு மாற்றம் இருக்கும். சனி பகவான் பல வழிகளில் சோதித்தாலும் நம்மை நல்வழிப்படுத்துவார், நல்வாழ்க்கை அமைத்து தருவார். இந்த சனி பெயர்ச்சியால் 12 ராசிக்காரர்களுக்கும் ஏற்படும் நல்ல பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம். இந்த சனி பெயர்ச்சி எல்லாமே கோச்சார அடிப்படையில் கணிக்கப்பட்ட பொது பலன்கள் ஆகும். உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய அமைப்பையும் உங்களுடைய தசா புத்தியையும் பொறுத்து இந்த சனி பெயர்ச்சிக்கு கூறப்படும் பலன்களில் சிறிது மாறுபடலாம். இப்பொழுது கூறப்படும் பலன்கள் எந்த ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். எதிரிகளை வெல்லும் திறன் படைத்தவர்கள், பெரியவர் சிறியவர் என்று எல்லோரையும் மதிக்கும் பண்பு உடையவர், புத்திசாலித்தனத்துடன் எதையும் அணுகும் ஆற்றல் உடைய, சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் பிறந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 4ஆம் இடமான மாத்ருஸ்தானத்திற்கு அர்த்தாஷ்ட சனியாய் பெயர்ச்சி ஆகிறார். 4ஆம் இடமான மகர ராசிக்கும் 5ஆம் இடமான கும்ப ராசிக்கும் சனி பகவானே ஆட்சிநாதன் என்பதால் இப்பொழுது 4ஆம் இடத்தில் சனி பெயர்ச்சி ஆவதால் துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்ட சனியால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது, பயம் வேண்டாம். 4ஆம் இடத்தில் வரும் சனியால் இதுநாள் வரை உங்கள் உடலிலும் வேலையிலும் தொழிலிலும் உற்றார் உறவினர்கள் இடத்திலும் நண்பர்கள் இடத்திலும் மறைந்திருந்த பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் வெளிவரும். இதை கண்டு மனம் வருந்தாதீர்கள். பிரச்சனையை அறிந்து அதை சரி செய்யும் சூழலை சனி பகவான் அர்த்தாஷ்ட சனியால் கொடுப்பார். பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் எதையும் சமாளிக்கும் மன வலிமையுடன் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சியில்
பிரச்சனைகளை கண்டு களை எடுப்பீர்கள். 80% உங்களுக்கு நன்மையே ஏற்படும். மனம் வருந்த வேண்டாம். 4ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்து சஞ்சார பலன்களையும் அங்கிருந்து தன் சனி பார்வையால் 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடங்களை பார்த்து சஞ்சார பலனையும் பார்வை பலனையும் சிறப்பாய் வழங்குகிறார். சனி பகவான் தன் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான மீன ராசியை பார்வையிடுகிறார். இதனால் கடன்கள் அடையும், பிரச்சனை குறையும். மற்றும் சனி பகவான் தன் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கடக ராசியை பார்வையிடுகிறார். இதனால் தனவரவுகள் ஏற்படும். அதேபோல் சனி பகவான் தன் 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியையே, அதாவது துலாம் ராசியையே பார்வையிடுகிறார். இதனால் உங்களுடைய எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறும். இந்த சனி பெயர்ச்சியில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்வை பலன்களும் சிறப்பாகவே இருக்கும். சனி பெயர்ச்சி நடைபெறும் முதல் வருடத்தில் எதிலும் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். இறுதியில் வெற்றியே கிடைக்கும் என்பதால் எதற்கும் கலங்காதீர்கள். ஓடையை போல் ஓடிக்கொண்டே இருங்கள். இறுதியில் வெற்றி உங்களை தேடி வரும். சனி பெயர்ச்சி நடைபெறும் 2ஆம் வருடத்தில் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். வேலையில் எதிலும் முன்னேற்றமான சூழலே ஏற்படும். சனி பெயர்ச்சி நடைபெறும் 3ஆம் வருடத்தில் அனைத்திலும் சிறப்பான பலன்களே ஏற்படும். உங்கள் வாழ்வு சிறக்கும். பணவரவு அதிகமாகவே இருக்கும். உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். பணம் இல்லாத தோற்றம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் முதலீடுகளாக வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனம், தங்கம், வெள்ளி என்று ஏதாவது சொத்துக்கள் முதலீடுகளாக உயர்ந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணமோ பொருளோ உங்களை தேடி வரும். பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படும். உங்கள் நிலையில் உயர்வு ஏற்படும். உங்கள் வீட்டின் மகாலட்சுமிக்கு தங்க நகை வாங்கி மகிழ்வீர்கள். புது ஆடையும் ஆபரணமும் சேரும். உங்கள் செயலில் வேகம் அதிகரிக்கும். சுறுசுறுப்புடன் ஊக்கமும் உற்சாகமும் சேர்ந்து பயணிக்கும். தடைகளை உடைத்து இறுதியில் வெற்றி பெறுவீர்கள். சமூகத்தில் உங்கள் பேச்சு மதிக்கப்படும். உங்கள் பேச்சிற்கு வல்லமை ஏற்படும். எல்லாம் மதிக்கும் நிலைக்கு மாறுவீர்கள். மதிப்பும் மரியாதையும் உயரும். புதிதாய் எதையாவது செய்யும் முன் சரியாக புரிந்தும் அறிந்தும் செய்வது நன்மையை தரும். புதிய முயற்சிகளில் கவனம் தேவை. உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவதை தவிருங்கள். தலையிட்டால் நட்பும் உறவும் பாதிக்கும். மனதிற்குள் வருத்தம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பூர்வீக சொத்து உங்கள் விருப்பம் போல் உங்கள் கைக்கு வரும். சொத்தால் உங்கள் மதிப்பு உயரும். 4ஆம் இடத்தில் சனி வருவதால் உங்கள் தாயாரின் உடல்நிலையில் சற்று பாதிப்பு ஏற்பட்டு விலகும். தாயாரால் அனுகூலங்கள் ஏற்படும். தாய் மாமன்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். சனியின் 3ஆம் பார்வையால் இதுவரை உங்கள் வாழ்வில் தடைகளை ஏற்படுத்திய எதிரிகள் விலகுவார்கள். எதிரிகளால் பாதிப்புகள் குறையும். இதுநாள் வரை தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், உடல் பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை, சொத்து பிரச்சனை என்று எதுவாக இருந்தாலும் சனியின் 10ஆம் பார்வையால் அனைத்தும் தீரும். மனதில் சந்தோஷமும் நிம்மதியும் அதிகரிக்கும். இரத்த சொந்தங்கள் மற்றும் உறவினர்கள் இடத்தில் கருத்து வேறுபாடு வரும் சூழல் இருப்பதால் அனைவரிடத்திலும் பேச்சை குறையுங்கள். தேவையில்லாதவற்றில் தலையிடுவதை தவிருங்கள். கேட்ட இடத்தில் உங்கள் தேவைக்கு பணம் கிடைக்கும். அதை அடைக்கும் வழியும் பிறக்கும். இருப்பினும் கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் தவிருங்கள். கால தாமதம் ஏற்படும். இதனால் மன வருத்தம் ஏற்படும். வழக்குகள் சாதகமாகும். வழக்கால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதுநாள் வரை இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். மனதில் நிம்மதி அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உடல் பாதிப்பு ஏற்பட்டு நிவர்த்தியாகும். சரியான தூக்கமும் சரியான உணவு பழக்கமும் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். உங்கள் பிள்ளைகளின் மீது அக்கறை தேவை.
அவர்கள் செயல் சில நேரங்களில் மன வருத்தத்தை தரும். அவர்கள் செயலிலும் படிப்பிலும் உங்கள் பார்வை வைப்பது நன்மையை தரும். நண்பர்கள் உங்கள் எண்ணத்திற்கு பக்கபலமாக இருப்பார்கள். அவர்கள் கரங்கள் உங்கள் கரத்திற்கு வலு சேர்க்கும். நட்பால் உங்கள் தேவை நிறைவேறும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். விட்டு கொடுத்து சென்றால் காதலுடன் சந்தோஷமான காலத்தை தள்ளலாம். சற்று சிரமமான நேரம் போல் சில நேரத்தில் தெரியும். கவலை வேண்டாம், நீங்கள் நினைத்தது எல்லாம் நடக்கும். நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் செய்தி உங்கள் விருப்பம் போல் வந்து உங்களை சந்தோஷப்படுத்தும். உங்கள் வீட்டில் உற்றார் உறவினர்களை அழைத்து சுப நிகழ்ச்சிகளை கோலாகலமாக நடத்துவீர்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு முயற்சி செய்தால் கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். இல்லற வாழ்வு இனிய வாழ்வாய் அமையும். குழந்தை பிறக்கும். உங்களை சந்தோஷப்படுத்த, உங்களை பிரதிபலிக்க, உங்கள் வாழ்வை அர்த்தமாக்க குழந்தை பிறக்கும். சந்தோஷம் அதிகரிக்கும். வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனம் என்று அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்க முடியும். நீங்களும் சொத்துக்கு அதிபதியாய் மாறுவீர்கள். புது வீட்டில் கிரக பிரவேசம் செய்து குடி புகுவீர்கள். சந்தோஷ மனநிலை குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அதிகரிக்கும். வேலை தேடி அலைந்து திரிந்து களைத்து போனவர்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு சென்று வேலை செய்யும் எண்ணம் உடையவர்கள் முயற்சி செய்தால் நீங்களும் வெளிநாடு சென்று வேலை செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். சனி பகவானின் 7ஆம் பார்வையால் வேலையில் மாற்றம் ஏற்படும். பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உங்களை சந்தோஷப்படுத்தும். வேலையில் பொறுப்பாக நடந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய வேலைக்கு ஆபத்து ஏற்படும். துலாம் ராசிக்காரர்கள், இந்த சனி பெயர்ச்சியில் எதையும் தள்ளி போடாதீர்கள். தாமதத்தை தவிர்த்தால் வெற்றி உங்கள் கைகளில் தவழும். மனதை ஒருநிலைப்படுத்தி செயல்பட்டால் வெற்றி பெறுவீர்கள். மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்கள் இந்த சனி பெயர்ச்சியில் 80% நன்மைகளே பெறுவீர்கள். தொடர்ந்து இதேபோல் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க உங்களின் முன்னோர்களின் வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பாதுகாப்பையும் பக்கபலத்தையும் கொடுக்கும். என்ன துலாம் ராசி நேயர்களே, இந்த சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தீங்க. இந்த சனி பெயர்ச்சி பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. இந்த சனி பெயர்ச்சி பலனை பற்றி ஏதாவது கருத்து இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம யுவன் ஸ்ரீ வியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.